கிட்டத்தட்ட 53 நிமிடங்கள் 49 நிமிடங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? ஃபோன் பண்ணி என்னை பற்றி உண்மையான இல்லாத விஷயத்த நீங்கள் எப்படிமா பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை சார் கார்த்திக் சொன்னார், இல்லைப்பா பீச்சாங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அசோக் கிட்ட கேளுங்க. பீச்சாங்கை ப்ரொடியூசர் நான்டா, என்ன தான் நீ கேட்கணும். அவர் தான் டைரக்டர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நடந்த விஷயம், பிஸ்னஸ் விஷயம் அசோக் எதுவுமே தெரியும், எனக்கு தெரியும். நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணணும். சின்மை அதுக்கு இன்டர்வியூ கொடுக்க தெரிஞ்ச திரு தனஞ்சயன் அவர்களே, நான் சொன்னது தப்புன்னு நீங்க இன்டர்வியூ கொடுங்க. அப்புறம் அவர் எனக்கு வந்து மெசேஜ் இருக்கு வாட்ஸ்அப்ல. திரு அந்தணன் நான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்தணன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த டிஆர் பாலாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போறாரு. அந்த டிஆர் பாலாவே பயந்து நான் பேரை சொல்றது, நம்ம இவரு தான் அவர்கிட்ட திரும்பி அது சமமா வந்து அதை எஸ்ஜே சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு யார் சொன்னதுன்னு சொல்ல, அவங்க சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன். ஆனா அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அக்ரிமெண்ட் ஃப்ரம் கர்சா என்டர்டெயின்மெண்ட். இந்த இது வந்து திரு தனஞ்சயன் அவர்களுடைய ஒய்ஃப் பேர்ல இருக்கக்கூடிய கம்பெனி. அவர் 2 வச்சிருக்காரு. ஒரு படத்தை நல்லா இருக்கா இல்லையா நீங்க எப்படி பார்ப்பீங்க? படத்தை ஃபுல்லா பார்ப்பீங்களா? சிவி குமார் போனை வச்சுங்க சாப்பாடு சீக்கிரத்தில் பண்ண உள்ள தின்னுனே தான் படம் பார்க்கணும். எல்லாம் வந்தார், படம் நல்லா இல்லமா போயிட்டா. ஒரு வாரமா 10 நாளாக கழிச்சு சிவி குமார் வந்து கால் பண்ணேன், என்னமா படம் பிஸ்னஸ் ஆயிடுச்சா அப்படின்னு. இல்லை சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா ஒரு 40 லட்ச ரூபா கொடுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன். என்ன பண்ணுவோம்? சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம். நான் தான் பண்ணேன் சார். அதான் படம் நல்லா இல்லைன்ட்டீங்களே, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், நான் பார்த்துக்கிற வைங்க ஃபோன். பீச்சாங்கை வந்து ஓடு இதுவாச்சு முடக்கிட்டாங்க. அதுவும் அது மேபி கான்வர்சேஷன் போச்சுன்னா அது எப்படி முடக்கினான்னு சொல்லி நான் ஒரு மாதிரி, ஏன்னா என் வீட்டை அடமானம் வச்சுட்டேன், குடும்ப நடுத்தரில் வந்துடும் அப்படியே, சாரி ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகர் திரு ஆர்.எஸ். கார்த்திக் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்களிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ திரும்பி நம்ம அந்த கதைக்குள்ள வருவோம். உங்களுடைய பேட்டி கிட்டத்தட்ட 53 நிமிடங்கள் 49 நிமிடங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சுத்தமாக சொல்லி. அந்த கட் பண்ண விஷயம் இருக்குல்ல, 4 நிமிஷம் 12 செகண்ட், ஓகேவா? அது எங்க கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திரு தனஞ்சயன் அவர்களை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கும் போதும் அவருடைய கூட்டாளிகள் சிவி குமார், கேபிள் சங்கரோட நிற்குது, அங்கே வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது ஏன் கட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரிங்க திரு தனஞ்சயன் அவர் ஃபோன் பண்ணார், ஓகேவா? ஃபோன் பண்ணி என்னை பற்றி உண்மையான இல்லாத விஷயத்த நீங்கள் எப்படிமா பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை சார் கார்த்திக் சொன்னார், இல்லைப்பா பீச்சாங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அசோக் கிட்ட கேளுங்க. பீச்சாங்கை ப்ரொடியூசர் நான்டா, என்ன தான் நீ கேட்கணும். ரைட்ஸு அவர் தான் டைரக்டர், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நடந்த விஷயம், பிஸ்னஸ் விஷயம் அசோக் எதுவுமே தெரியும், எனக்கு தெரியும். நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணன்றது, ஓகேவா? அப்போது சரி, தனஞ்சயன் ஃபோன் பண்ணி சொன்னாலும் நீ தனஞ்சயன் தான் கட் பண்ணேன். எதுக்கு சிவி குமார் பேரை சொன்னதையும் கேபிள் சங்கர் பேரை சொன்னதையும் கட் பண்ணேன்னு ஒன்று இருக்குல்ல. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை சார் நீங்கள் சிவி குமாரையும் தனஞ்சயனையும் கலந்து பேசியிருக்கீங்க, அந்த வீடியோ என்கிட்ட இல்லைன்னு நினச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, அவங்களுடைய புத்திசாலித்தனம் அவ்வளோதான். நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அவங்கக்கிட்ட இப்போ உங்ககிட்ட நான் வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரதர் நான் பேசுகிறத அன்கட்டாக போட்டுருக்கீங்கன்னா தான் நான் வந்து பேட்டி கொடுப்பேன். அதே மாதிரி தான் நான் அவங்ககிட்டயும் சொன்னேன். அப்போ சொல்லிவிட்டு போடுறேன் சார், நாங்கள் எதுவும் கட் பண்ண மாட்டோம், யாருடைய இன்டர்வென்ஸ் இருந்தாலும் நாங்கள் அதை மீன் பண்ண மாட்டோம்னு சொன்னவங்க அப்லோட் பண்ண வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ண முடியுன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். சரியா? சரி, ஓகே. அப்போது தனஞ்சயோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் எவ்வளோ தூரம் இறங்கி அடிச்சிருக்கேன்றதை நான் பார்க்குறேன். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நேற்று திரு தனஞ்சயன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சின்மை இது பற்றி இஷ்யூஸ், ஓகேவா? அது ரீசெண்டாக திரும்ப பாடம் வந்திருக்காங்க. அதுக்கு இன்டர்வியூ கொடுக்க தெரிஞ்ச திரு தனஞ்சயன் அவர்களே, நான் சொன்னது தப்புன்னு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கல. அப்புறம் அவர் எனக்கு வந்து மெசேஜ் இருக்குது வாட்ஸ்அப்பில். அவர் என்ன சொல்ல, இப்போது திரு அந்தணன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, எனக்கு தப்பாக சொன்னார். நான் உடனே அந்தணனுக்கு வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் கால் அடித்தேன். என்னை பற்றி நீ எப்படியா தப்பாக பேசுவேன்னு கேட்டேன்.
அப்போ நான் தப்பாக பேசியிருந்தேன்னா திரு தனஞ்சயன் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு கால் பண்ணியிருக்கணும். ஏன்னா என் நம்பர் அவர்கிட்ட இருக்குது, அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது, என்னோடய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பாரு. அவர் என்ன பண்ணியிருக்கணும், கார்த்திக் அப்படின்னு கால் பண்ணி, என்னம்மா என்னை பற்றி பொய் சொல்லியிருக்கிற, அவருடைய ஸ்டைல்லே சொல்கிறேன், என்னம்மா என்னை பற்றி பொய் சொல்லியிருக்கிற, எப்படிம்மா நீ என்னை பற்றி ஆதாரம் இல்லாமல் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த சேனலுக்கு ஃபோனை போட்டு இந்த வீடியோவை கட் பண்ணுங்கன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ இது இருக்கணும். சரி, அப்போது எனக்கு இன்னொரு கேள்வி, இந்த மீடியா பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே ஒன்று இருக்குது. அந்தணன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த டிஆர் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போகிறாரு. அந்த டிஆர் பாலாவே பயந்துட்டான் பேரை சொல்கிறதுக்கு. என்னமோ இவரு தான் அவர்கிட்ட திரும்பி அது சமமாக வந்து அதை எஸ்ஜே சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு டாக்கு போயிட்டு யார் சொன்னதுன்னு சொல்ல, அவங்க சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் அப்போ எஸ்ஜே சூர்யா தான் அப்படி பண்ணாருன்றது உனக்கு யார் சொன்னான்றதை அந்த நான் கேள்வி கேட்பேன். இப்போ எஸ்ஜே சூர்யா பண்ணார் நீ சொன்னீங்கன்னா, இப்போ நான் வந்து அந்தணன் என்னை பற்றி பேசினார்னு நான் சொன்னேன்னா அதுக்கான ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். அப்போ எஸ்ஜே சூர்யா தான் பண்ணாருன்னா அப்போ எஸ்ஜே சூர்யா பண்ணதுக்கான ப்ரூஃப் என்ன? அப்போது ஆனால் எஸ்ஜே சூர்யா இது வரைக்கும் அவர் யாருன்னு கூட, அதாவது அவருக்கு என்ன யாருன்னு தெரியும், எனக்கு அவரை தெரியும். இன் மீன் ஒரு ஆக்டரா, ஒரு டைரக்டரா, ஓகேவா? அப்போ நான் அவர்கிட்ட வந்து அந்த வீடியோ நான் பார்க்கும்போது என்ன யாருன்னு அவர், அதாவது யார் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க எஸ்ஜே சூர்யா தான்ட்டு அப்படின்னு நீயும் சொல்லி சொன்ன சோர்ஸேஜ் சொல்லியிருக்கேன். சோர்ஸாக சொல்லி அதையும் நீ சொல்லலை, சொல்லாமல் எஸ்ஜே சூர்யா சொல்ல. அடுத்த நாள் எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணாருன்னா, அந்த நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், அவர் வந்து விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நீ பொத்திட்டு இருந்தல்ல, இப்போ நான் வந்து தனஞ்சயனை பற்றி தப்பாக சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, தனஞ்சயனை பற்றின பேசுனேன், அதாவது அவனுடைய கூட்டாளியோடு சேர்த்து 3 பேர் இதையும் கட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்தணன் அவர் அதாவது தனஞ்சயனை தனியும் ப்ரூஃப் எதுவுமே கொடுக்கல, அப்படி இருந்துமே நீங்கள் வீடியோவை கட் பண்ணுறீங்க. ஆனால் எஸ்ஜே சூர்யா ப்ரூஃப் கொடுத்துட்டாரு. அப்போ அந்தணன் நிஜமானுமே ஒரு கரெக்டான ஜேர்னலிஸ்டாவோ இல்லை மீடியா பர்சனாவோ இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்னா, எஸ்ஜே சூர்யா தான் பண்ணாருன்னு போட்ட வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இந்த வீடியோ எஸ்ஜே சூர்யா அவருடைய பேரை சொல்லி 2 நாள் அப்போ எஸ்ஜே சூர்யாவுடைய பேர் மற்ற எல்லா சேனல்லையுமே எஸ்ஜே சூர்யான்னு பரவிருச்சு. ஆனால் திரு எஸ்ஜே சூர்யா அவர் மேலே தப்பு இல்லைன்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் டெலீட் பண்ணுங்கன்னு அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை, இருந்துட்டு போட்டோம். அதுக்கான கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நடந்தணும் சொல்கிறேன். திரு தனஞ்சயன் அவர்கள் சொல்லியிருக்கணும். அதாவது இன்டர்வியூ கொடுக்கலாம். இப்போ என்ன விட நீ நினச்சனா சன் டிவியிலேருந்து எல்லாரையும் வர வச்சே பேசலாமேப்பா, உனக்கு அவ்வளோ பெரிய, நீ முடிஞ்சுன்னா இதை வச்சு ஹாட் ஸ்டாரில் ஒரு ஷோவே நடத்தலாம்ப்பா, ஏன்னா உனக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. அவர் பண்ணலை அப்படின்னும் போது தப்பு யார் மேலன்றது மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோவை எடிட் பண்ணி நான் என்னோடய ஃபேஸ்புக்லேயே போட்டேன். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 விஷயம் இருக்குது. அவர் ஏன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை கட் பண்ணார், உண்மை இருந்திருந்தால் ஃபேக்டோட பேசுங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி நான் அவருக்கு மெசேஜில் வந்து எனக்கு என்ன சொன்னார்னா, உன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே நான் தான் காசு கொடுத்தேன். காசு நீங்கள் கொடுத்தீங்களா யோ அப்படின்னு, 1 லட்ச ரூபாம்மா நீ எனக்கு தரணும். இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இந்த அக்ரிமெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அக்ரிமெண்ட் ஃப்ரம் கர்சா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ப்ளூ ஓஷன் என்டர்டெயின்மெண்ட். இந்த இது வந்து திரு தனஞ்சயன் அவர்களுடைய ஒய்ஃப் பேரில் இருக்கக்கூடிய கம்பெனி. அவர் 2 வச்சிருக்காரு. சில விஷயங்கள் எப்படி பண்ணுவார், சில விஷயங்கள் எப்படி பண்ணுவார். ஓகேவா, அதை விட்டுருவோம். அது அவருடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்னு வச்சுக்கலாம். இது எப்போ போட்டிருக்காருன்னா, நான் பீச்சாங்கை படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு வீடு நான் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டால் அப்போ அந்த வீடு அவர் வாங்கிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் அவர் ஒரு நான் வச்சுருக்காரு என்னன்னா, நீங்கள் படம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிங்க, எனக்கு பிடிச்சா நான் அந்த படத்தை வாங்கிக்கிறேன் 90 லட்சத்துக்கு, இல்லைனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எதுக்கு அக்ரிமெண்ட் போடணும்? பிடிச்சா நானும் தான் சொல்கிறேன் சார், நான் வீடு கட்டிட்டு உங்ககிட்டயே ஃபஸ்ட்டு சொல்கிறேன், வந்து பார்த்துட்டு பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. இது வார்த்தையே போதாதா? அப்போ இந்த படம் நல்லா வரும்ன்ற தாட் இருக்கு. அப்போ தான் வந்து அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, படம் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி, இல்லைம்மா நான் வந்து பீட்சா சூதுகவும் படம்லாம் வந்து என்கிட்ட வந்துச்சு பிஸ்னஸ்க்கு, நான் வந்து அதெல்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோமா, ஒரு டேஸ்ட்டு. ஆனால் அந்த படம்லாம் ஹிட் ஆயிடுச்சுமா, அந்த மாதிரி அந்த படத்தை விட விரும்பலம்மா, எனக்கு வந்து சிவி குமார் அதுலேருந்தே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டாருமா, அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறோமா. என்ன சார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்கும்போது, ஒரு படம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்கிட்ட இருந்து ஒரு 5 கோடி ரூபா வாங்கிடுவாருமா, அதில் ஒரு 3 கோடி ரூபா அவர் எடுத்து வச்சுக்குவார்.
அதுதான் அவருடைய லாபம். 2 கோடி ரூபா படம் டீமை க்ரஷ் பண்ணி பண்ணுவாருமா. அதுக்கப்புறம் அந்த படம் ஓடுதோ ஓடலையோ லாஸ் அவருக்கு தான், அந்த இன்வெஸ்டருக்கு தானே தாண்டி இவருக்கு கிடையாது. இவருக்கு 3 கோடி ரூபா லாபம், டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு அவர் சொன்னது. இதை அவர் சொன்னார், என்கிட்ட சொன்னார். இதை அவர் என்கிட்ட சொல்லலாம். பொய் சொல்கிறவன் கோர்வையாக சொல்ல மாட்டான். நான் எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும். இவர் தான். ஆனால் சிவி குமாரும் தனஞ்சயனும் பார்க்கும்போது, ஓ சிவி குமார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நடிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஆரியமாலா பிரச்சனை, அதில் வந்து சிவி குமார் அப்போ கேபிள் சங்கர்னு ஒரு பக்கா புரோக்கர், எப்படி பக்கா புரோக்கர், அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ரொடியூசரை ஏமாற்றி ஏதாவது இந்த படத்தை வந்து அதாவது பக்கா புரோக்கர்னா கேபிள் சங்கர் அவர் பேரில் வாங்கல, ராமச்சந்திரன் இன்னொரு ஃப்ராட் ஒருத்தர் இருக்காப்புல, அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த படத்தை வந்து நாங்கள் 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம், ஆனால் ₹1 கொடுக்கல, காசு கொடுக்கல. அந்த 12 லட்ச ரூபா இவங்களே போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். லாபத்தில் எங்களுக்கு 30 உங்களுக்கு 16 ஆகலாம். சரி ஓகே, படத்தை கொடுத்தாங்க. இந்த கேபிள் சங்கரும் சிவி குமாரும் வந்து ஜிகிடி தோஸ்த், ஓகேவா? ஓகே. அப்போது அவங்க என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சிவி குமாருடைய பினாமி கம்பெனி தான் ஸ்ட்ரீம் மியூசிக், அதாவது அவருடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரீம் மியூசிக், ஓகேவா? ஏன்னா அவர் பேரில் வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கடன் கொடுத்தவங்களாம் பிடிச்சி அப்படி கழுத்து பிடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கொடுத்து 3 லட்ச ரூபாய்க்கு அவுட் ரைட்டாக ஆடியோ ரைட்ஸ் விற்கிறாங்க. அப்போ அது விற்கும் போது என்ன ஆகுதுன்னா 1.5 லட்ச ரூபா சிவி குமார் எந்த கண்டென்ட்டும் கொடுக்காமலே 1.5 லட்ச ரூபா கையில் கொடுக்குறாரு, ஓகேவா? அதை வச்சு தான் இவங்க ப்ரமோஷன், இந்த எடிட்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் போகும்போது இந்த கேபிள் சங்கரும் இந்த ராமச்சந்திரனும் வந்து ப்ரொடியூசர்ஸை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்படுத்திட்டாங்க. பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தினோன்னா ஆனாவுனா முழுவதும் நீங்கள் படத்தை தின்னுப்பாங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லும் போது சுதாக்கா அவங்க ப்ரொடியூசர், நான் என்ன தம்பி பண்ணுறது, பணத்தை நான் போட்டு படம் எடுத்தவன் ஒருத்தன் ஏமாற்றிட்டான், அமலோப்பர் ராஜ் அப்படின்ற ஆதிரின்னு ஒருத்தன் ஏமாற்றிட்டான். நாங்கள் ஏமாந்தோம் தெரிஞ்சு மறுபடியும் இவங்க ஏமாத்துறாங்க, நான் படம் எப்படி ரிலீஸ் பண்ணுவேன்னு தெரில. நான் சொன்னேன், அக்கா பரவாயில்ல, நீ என்ன சொல்ல வர, என்கிட்ட இருக்குது கடைசி பஸ்ஸு கார்த்திக், நான் அதை விற்று கொடுக்குறேன், நீ என் கூட இருந்து பண்ணுறியான்னு சொன்னாங்க, நான் பண்ணுறேன், இப்போ அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணும். இவங்க என்ன தெரியுமா, வேணா கேன்சல் பண்ணிக்கங்கன்னு சொன்னது அவங்க தான். உடனே ராமச்சந்திரன், என்னப்பா அவங்க கேன்சல் பண்ணது ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னா, ஆமாம் சார் ஆகிட்டாங்க, மரியாதை தான் பேசினேன், வாய்ஸ் நோட் என்கிட்ட இருக்கு, ஓகேவா, பேசிட்டேன். அப்போ அவர் வந்துட்டு, அப்படியா சரிப்பா நீ என்ன பண்ணு சார், எப்போ காசு வராங்கன்னு கேளுங்க, இல்லை சார் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள் நான் கொடுக்க, ஏன்னா அவங்க ரெடி பண்ண 1 வாரம் டைமு, அவர் 5 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னாங்க. நான் கேட்டேன், எதுக்கு சார் 5 லட்ச ரூபா? இந்த படத்துக்கு உள்ள நாங்கள் செலவு பண்ணியிருக்கேன்ல, என்ன சார் செலவு பண்ணியிருக்கீங்க கணக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அதான் இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம் சார், இந்த படத்தை வச்சு தான் நீங்கள் 1.5 லட்ச ரூபா ஸ்ட்ரீம் மியூசிக்லேருந்து வாங்கியிருக்கீங்க, அதை கழிங்க மிச்சத்துக்கு வாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு கடைசியில் 1.5 லட்ச ரூபா தான் அவங்க நாங்கள் தர வேண்டியது வந்துச்சு. அதுக்கு நான் சண்டை போட்டு திட்டினதுக்கப்புறம் தான் அது வருது. என்னன்னா எப்படியாச்சும் இந்த படத்துலேருந்து கொள்ளை அடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் சீக்ரெட்டு, எங்கள் ப்ரொடியூசருக்கே தெரியாத ஒரு சீக்ரெட்டு, எனக்கு ரீசெண்டாக தெரிஞ்சுது. இந்த கேபிள் சங்கர்ன்றவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த ஆரியமாலா படத்தை சோனி லிவ்க்கு மூவ் பண்ணியிருக்கான். அங்கே எவ்வளோ தரமா கோட் பண்ணியிருக்கான் அந்த ஆள், 65 லட்ச ரூபா. ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். படம் ரிஜெக்ட் ஆச்சு. கேட்டால் உங்கள் படம் எந்த ஓடிடிலையும் விற்கல, நீ பேராசைப்பட்டு போனீங்கன்னா இதே 30 லட்ச ரூபா தான் அவங்க வாங்கியிருப்பாங்க, எனக்கு தெரியும். ஆனால் இதே அமேசானில் அதே ஆரியமாலா போது ரிஜெக்டட்னு வருது. சரி ஓகே, ஏன் ரிஜெக்டட் வருது, ஒரு வேளை குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தா மர்மர்னு ஒரு படம் கேவலமான குவாலிட்டியில் இருக்க படத்தை அமேசானில் இருக்குது. அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தனஞ்சயன்றவன் சோனி லிவ்ல இருந்திருக்காப்புல. எப்போன்னா இப்போ இல்லை, 2021 2023 வரைக்கும். 2021 தான் வந்து என்னங்க சார் உங்கள் சார் சோனி லிவ்ல போகுது தமிழ்நாடு இதில். அங்கே முதல்ல தனஞ்சயன் ரிஜெக்ட் பண்ணுறாப்புல என் படத்தை. சுதன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா கான்டாக்ட் இருக்குங்களா, அவர் டேரெக்டாக மும்பைக்கே போயிட்டு அதே சோனி லிவ்ல படத்தை விற்றுருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, வான் டேஸ்ட்டுக்கு நீ படம் பார்க்காத, அப்போது நீங்கள் தனஞ்சயனுடைய டேஸ்ட் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரமௌலி இந்த மாதிரி அவருடைய இல்லை இப்போது இந்த படங்கள் அவர் நினைக்கிற ஆங்கிளை தாண்டி இந்த படங்கள் எல்லாமே வந்து ஹிட்டான டேஸ்ட்டுக்கு இல்லை, ஹிட்டான படங்கள் அப்படின்றது ஒரு பக்கம். அவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பர்சன்னால இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படி? இல்லை அவர் என் படத்தை மட்டும், அதாவது என் படங்களை ரிஜெக்ட் பண்ணுறது காரணம் கார்த்திக் தான், ஓகேவா? என் படத்தை ரிஜெக்ட் பண்ணுறது காரணம் ஒன்னே ஆனால் சொல்லுவாங்க, இது சொல்லுவார்,
பரோல் படத்தை நான் தான் அமேசானில் உனக்கு வந்து டேஷ்போர்ட் போட்டு கொடுத்தேன் அப்படின்னாரு. நான் பரோல் போட்ட அதெல்லாம் வேற, ஏன்னா அங்கே நான் மட்டும் இல்லை லிங்கா இருக்கான், ஓகேவா? ப்ளஸ் நீ ஒரு நீ போட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றது அவங்கள கேட்டால் இப்போ வரைக்கும் அந்த படம் என்ன சம்பாதிச்சிருக்குன்னு கேட்டால் தெரிஞ்சிடும். ஆனால் என்னங்க சார் உங்கள் சட்ட ஆர்எஸ் கார்த்திக் தானே ஹீரோ, அப்போ ஆர்எஸ் கார்த்திக் வரக்கூடாதுன்றது உனக்கு என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், பொத்துட்டு போயான்றது தான் எனக்கு கோவம். ஏன்னா இப்போது பீச்சாங்கை வந்து படம் ஆரம்பிக்கல பிரதர், ஆனால் நான் தான் ஹீரோவாக பண்ண போகிறேன், ஓகேவா? அப்போது எழுப்பவே படாத ஒரு பில்டிங்க்கு அக்ரிமெண்ட் போட்ட நீ அதே டைரக்டர் உங்ககிட்ட வந்து கதை சொல்லும் போது கார்த்திக் வேணா நீ ஏன் சொன்ன? அப்போ கார்த்திக் ஒரு நடிக்க தெரியாது, பிரச்சனை கார்த்திக் மட்டும் தான். இப்போ கார்த்திக் வந்து நடிக்க தெரியாது, ஓகேவா? கார்த்திக் நடிக்க தெரியாது, கார்த்திக் வந்து பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்கான், அசிங்கமாக இருக்கான், அதனால நான் அவனை வேணான்னு சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்ன நீ கார்த்திக் தான் நடிக்க போகிறான், இதுக்கே அக்ரிமெண்ட் போட்டேன்னு நான் கேட்பேன்ல. சிவி குமார் ஒரு லாஜிக்கு ஒன்று பண்ணார், படம் முடிச்சிட்டோம், நாங்கள் பிஸ்னஸ் ட்ரை பண்ண இதுவும் ஆகல, உடனே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனே அது பயங்கரமாக பற்றிக்கிச்சு. அப்போது ஸ்டுடியோ கிரீனு ஒரு சில பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, எனக்கு சரியாக பேர் தெரியல, ஆனால் ஸ்டுடியோ கிரீன் ஞாபகம் இருக்குது, அவங்களாம் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பிஜி முத்தி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து சார் நாளைக்கு நாங்கள் ஷோ போடுறோம் அப்படின்றாரு. சிவி குமார் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா நான் இன்றைக்கி ஷோ பார்க்கணுமா அப்படின்றாரு, ஓகேவா? சரி இன்றைக்கி நான் எங்கே போகிறது, எந்த தேட்டரும் ஃப்ரீயாக இல்லை, உடனே முத்தையா வந்து கார்த்திக் நம்ம பாஃப்டாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ பாஃப்டாவில் தேட்டர் ப்ரிவியூ தேட்டர் இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், அது வந்து ஒரு ராசியே இல்லாத ஒரு தேட்டர், அதில் ஷோ போடுற எந்த படமும் பிஸ்னஸே ஆகாது, சொல்கிறேன், இதான் அனுபவம், நான் போய் சொல்லல. ஓகே. சிவி குமார் வராப்புல கூட அபி அண்ட் அபி, அப்போது இப்போ அபி அண்ட் அபி இளவன் இருக்காரான்னு தெரியாது, 2 பேரும் வந்து படம் பார்க்குறாங்க. ஒரு படத்தை நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? படத்தை ஃபுல்லாக பார்ப்பீங்களா? சிவி குமார் ஃபோனை வச்சுன்னு டிரைவர் ஃபோன் பண்ணிட்டு, டேய் எனக்கு சுகர்னு தெரியாது, சாப்பாடு சீக்கிரத்தில் பண்ண உள்ள உட்காந்து தின்னுங்கனே தான் படம் பார்க்குறாரு. மேபி என் படம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணல, வெளில வந்தார், படம் நல்லா இல்லைம்மா அப்படின்னு போயிட்டாப்புல. அடுத்த நாள் வரணும்னு சொன்ன ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் படம் பார்க்க வரல. நாங்கள் சரி ஓகே பரவாயில்ல வரலன்னா என்ன அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரமாக 10 நாளாக கழிச்சு சிவி குமார் வந்து கால் பண்ணார், என்னம்மா படம் பிஸ்னஸ் ஆயிடுச்சா அப்படின்னாரு. இல்லை சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா ஒரு 40 லட்ச ரூபா கொடுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன். என்ன பண்ணுவாங்க? சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணேன். நான் தான் பண்ணேன். சார் அதான் படம் நல்லா இல்லைன்ட்டிங்களே, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணோம், நான் பார்த்துக்கிறேன் வைங்க ஃபோனுன்னு சொன்னேன். ஸோ இவங்க என்னென்னா படம் நல்லா இருக்குது, அதை நல்லா நம்ம வாங்கணும். இவனுக்கு முதல்ல வர இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த வரன்னு சொன்னாங்களா அவங்க எல்லாமே வந்து பெரிய ப்ரொடியூசர் குரூப்பில் போயிட்டு இந்த படம் நல்லா, இப்போ ட்ரெய்லரை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு மெசேஜை போட்டாப்புல, போட்ட உடனே அவங்க யாரும் எனக்கு பிஸ்னஸ்க்கு வரல. இப்போ என்கிட்ட வராப்புல காய நகர்த்துறாப்புல, 40 லட்சம் குடும்பம் எதுக்கு நக்கிட்டு போகிறதுக்கா அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா சிவி குமார் எப்படி ப்ரொடியூசர் ஆனார்ன்றது நீங்கள் கிண்டி எடுத்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா தனஞ்சயன் ஒரு ஃப்ராடு, சிவி குமார்ன்ற ஒரு ஃப்ராடு, கேபிள் சங்கர்ன்ற ஒரு புரோக்கர், இப்போ இவங்களோட சேர்ந்துட்டு ஒன்றில் ஒரு நொடி படத்துடைய ப்ரொடியூசரு அந்த படம் லாபம் சம்பாதிச்சுன்னு தான் சொன்னாங்க. ஒரு நொடி படத்தால் கேபிள் சங்கர் கார் வாங்கிட்டாப்புல, ஓகேவா? அதே டீமை வச்சு படம் பண்ணுறதுக்கு தனஞ்சயன் உள்ளே வந்துட்டாப்புல. அந்த ப்ரொடியூசர் எங்கே போனான்னு ஒன்று இருக்கே, கேட்டிங்கன்னா தெரியும். அந்த ப்ரொடியூசரை ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் என்னன்ட்டு. ஸோ இந்த 3 பேரை நான் சுட்டி காட்டினேன் தெரியுமா? இது இருந்தால் இப்போ அடுத்து அவங்க யாரெல்லாம் ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால ஏமாற்ற முடியாது, அதுக்காக கட் பண்ணது. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண நீ ஏன்டா நேர்மையாளன்னு தான் நான் கேட்பேன். ஏன் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் அதான் சொன்னேன், ஒரு 2-3 படம் இருக்குது, அந்த 2-3 படத்தில் வந்து நான் வந்து கமிட் ஆகிறேன். அந்த ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸே இல்லையாப்பான்னு சொல்லி என்ன தூக்கியிருக்காங்க. ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக வந்து போஸ்டெல்லாம் போட்டிருக்கீங்க, அதை நீங்கள் தூக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நான் சொன்னேன், ப்ரொஃபஷனலிசத்தையும் பர்சனலையும் பிரித்து பார்க்க தெரியாத அவங்க கூட நான் படம் பண்ண மாட்டேன், நான் திட்டினது தான், எனக்கு நீ படம் கொடுங்க, நீ என்னைய வச்சு படம் பண்ணுறது, நான் அவன் படத்தில் பண்ணேன்னு கிளம்பி வந்தவன் தான் நான். ஸோ பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தால் படம் கிடைக்கும்ன்றதுக்காக நான் அதுக்கு, ஏன்னா பிஜேபி எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சித்தாந்தம் ரொம்ப தப்புன்றது எனக்கு பர்சனலாக ஆர்எஸ் கார்த்திக்கு அது தெரியும். நான் ஒன்றையும் சூர்யா கிடையாது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி ரெட்ரோ படம் நடிக்கிறதுக்கு. ஏன்னா அதுவே வந்து ஒரு கிருஷ்ணலீலையுடைய தழுவல் தான். இதுக்கு முன்னாடி ஓடின படம் பெருசாக ஏன் போல, இது ஏன் பெருசாக சூப்பராக வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். பிஜேபி 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரிஷப் செட்டின்னு ஒருத்தர் வராப்புல, காந்தாரா அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் சத்தியமாக
ஒரு மிகப்பெரிய கேவலமான அரசியலை மக்கள் மனசுல புகுத்துச்சு. என்னன்னா, பழங்குடியினர் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொத்தை கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க நல்லா நோக்குனா அதானி வந்து அந்த மணிப்பூர் பிரச்சனை இருக்குல்ல, மணிப்பூர் பிரச்சனை அவங்க என்ன போராடினாங்க? அவங்க ஒண்ணுமே போராடல. ஏன் நிலத்துக்காக தான் போராடுறாங்க. ஆனா அது தப்பு, நீ அரசாங்கத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்துக்கு. நீங்க ரிஷப் செட்டி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பெருசா தெரியும். அந்த காந்தாரா மூவி தான் பிஜேபி அவரை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவர் பிஜேபியுடைய ஆளு. ஓகேவா? அடுத்து கேஜிஎஃப் விஷாலு பிஜேபிக்கு சொம்பு தூக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்து யாருன்னா ராஜமௌலி. எனக்கு தெரிஞ்சு ராஜமௌலியுடைய படம் நானி, அது ஆஸ்கருக்குலாம் போகவே இல்லை. பெஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாவோ இல்லைனா வந்து அனிமேட்டட் படமாக கூட போயிருக்கலாம். ஆனால் RRR ஏன் ஆஸ்கருக்கு போச்சு? எப்படி அது வாங்குச்சு அப்படின்னா, யார் அது? இந்த ராம் சரண் ப்ளஸ் பவன் கல்யாண் அவங்க சித்தப்பா பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ். இது ஒரு பக்கம். புஷ்பா படத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெஸ்ட் ஆக்டர் நேஷனல் அவார்டு. அந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படம் கடைசி விவசாயின்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? ஆக்சுவலாக அந்த படத்துக்கு கொடுத்துருக்கணும், தாத்தாவுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அவரு மேபி பிஜேபி இல்லாமல் வந்திருப்பார் நினைக்கிறேன். அண்ட் பேசிக் க்ரைட்டீரியா ஆஃப் நேஷனல் அவார்ட்னா தெரியுமா? அ ஃபிலிம் ஷுட், அதாவது சொசைட்டியை வந்து உடனே கமெண்ட்ல என்ன போடுவாங்க, அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரில அதனால தான் வந்து அவன் திணறான், அதெல்லாம் வேற. நான் தமிழில் தான் சொல்லணுன்றதாக ஸ்டாப் பண்ணேன். ஒரு படம் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட படங்கள் தான் செலெக்ஷன் கமிட்டிக்கே போகும். புஷ்பா படம் சமுதாயத்தை சீரழிக்கலையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது வந்து செம்மரக்கட்டை கடத்துறது. அதாவது கேப்டன் பிரபாகரன், அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னது. கேப்டன் பிரபாகரன்ல சந்தன மரத்தை ஒருவேளை விஜயகாந்த் வெட்டி இருந்தாரு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு தப்பான இன்ஸ்பிரேஷன். நானும் சந்தன மரம் வெட்ட போயிருப்பேன், நான் மிலிட்டரிக்கு போயிருக்க மாட்டேன். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நான் அதுதான் வந்து விக்ரமையும் சொல்கிறேன், இந்த புஷ்பாவை ஏன் சொல்கிறேன்னா, இங்கே தப்பு பண்ணுறதை க்ளோரிஃபை பண்ணி அதை ஹீரோயிசமாக மாற்றி அதை பண்ணுறது தான் மாசுன்னு காமிக்கிறாங்க. அதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. கேவலமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, நேஷனல் அவார்டோ ஆஸ்கர் அவார்டோ, நான்லாம் என்னுடைய படத்துக்கு நான் பூச்சாங்க பண்ண போலாம் என்னுடைய வால்பேப்பரை வந்து ஆஸ்கர் தான் இருக்கும், எப்படியாச்சும் வாங்கினோன்ட்டு. ஆனால் எப்போ இந்த புஷ்பாக்கும் RRRக்குலாம் வந்து ஆஸ்கர் கொடுத்தாங்களோ தூக்கி போட்டேன். ஆஸ்கருக்காக படம் பண்ணுறவன் நடிகனே கிடையாதுடா. எனக்கு எது தரணும் அவார்டு? பீச்சாங்கை வந்து இதுவாச்சு முடக்கிட்டாங்க. அதுவும் அது மேபி கான்வர்சேஷன் போச்சுன்னா அது எப்படி முடக்கினாங்கன்றது சொல்கிறேன். நான் ஒரு மாதிரி, ஏன்னா என் வீட்டை அடமானம் வச்சுட்டேன், என் குடும்ப நடுத்தரில் வந்துடும். அப்படியே சாரி, என் ஃப்ரெண்டுடைய கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு வந்து போகிறேன். போகும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். நான் சினிமாவில் என்ன வச்சு அவனும் படம் பண்ணுறது ரெடியா இல்லை, என்ன நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் தான் ரிஸ்க் எடுக்கணும்னு எடுத்து பண்ணது. ஓகே, சக்ஸஸ் மேட்டரில் நீ என்ன உண்மையாக ட்ரை பண்ணியான்றது தான். அப்போ நான் வந்து அது ஏன் எனக்கு உடஞ்சது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விகடன் அவார்ட்ஸ் இருக்குது, அவங்க வந்து அந்த வருஷம் 2017 டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு போடும்போது தரமணி படத்துடைய ஹீரோ போட்டாங்க, இது போட்டாங்க நாமினிஸ். என்னை நாமினியாக கூட போடல. நான் வின் பண்ண விரும்பல, நாமினியாக கூட போடல. நான் இப்பயும் சேலஞ்சாக சொல்கிறேன், தரமணி படத்தில் ஹீரோ நடித்ததுக்கும் பீச்சாங்கையில் நான் நடித்ததுக்கும் நான் இப்போ ஓப்பன் போல் வைக்கிறேன். ஓகேவா? 2 படத்தையும் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதில் யார் பெஸ்ட் ஆக்டர்ன்றதை போல் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஏன் நாமினியா, இத்தனைக்கும் 38 மார்க் தான் தரமணி வாங்குச்சு விகடனில். என் படத்தை நீ நாமினேட் கூட பண்ணல அப்படின்னும் போது ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு 6 வயசு 7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கல்யாணத்தில் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சுன்னா, என்னால் அப்படி என்னம்மா அப்படின்னா, ஒன்றும் இல்லையே அப்படின்னு திரும்பிட்டு அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே பார்க்குது. என்ன எதுக்கு பார்க்கும்போது என் கையை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. நீங்கள் தானே அந்த படத்தில் அந்த கையை வச்சு அவர் இது பண்ணீங்க அப்படின்னாங்க. எல்லாருமே கையை வச்சு தானம்மா. இல்லை, நான் அந்த கையோட தொட்டு பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த பொண்ணு தொட்டுச்சுல,
7 வயசு பொண்ணுக்கு அந்த கை புரிஞ்சிருக்குல்ல, அதான் அவார்டு. மக்களை சம்பாதிச்சிருக்கீங்க, மக்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க, அதுதான் பெரிய அவார்டுன்னு நினைக்கிறீங்க. அன்னைக்கு நான் அதை தூக்கணும் தான். ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், ஆடியன்ஸ்க்கு அந்த விஷயம் நல்லதாக போய் சேரணும், அதுதான் ஒரு கலைஞனுடைய எண்ணம். நான் அதுக்கு தான் கமலில் நடிகர்னு சொன்னேன், தாண்டி கலைஞர்னு சொல்ல. ஆனால் விஜயகாந்த் அவரை வந்து நான் ஏன் கலைஞர்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய படம் நிறைய பேர் லைஃப்பை மாற்றிருக்கு, நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் திரு கமலஹாசன் அவர்கள் எத்தனை புது இயக்குனரை அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்லுங்கள். சரி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஆனால் திரு விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள். அதனால தான் அவர் எலெக்ஷனில் தைரியமாக எதிர்த்து நின்னார். திரு கமல் அவர் மாதிரி ஒட்டிக்கல. ஸோ நான் பேசுகிறது கொஞ்சம் பாலிடிக்ஸும் வரும் பிரதர். ஏன்னா நான் இட்ஸ் யுவர் சாய்ஸ். பேசிக்கலி ஐ பி a பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ நான் பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ பாலிடிக்ஸும் சினிமாவும் அப்படி இருக்குது. சினிமாவையும் பாலிடிக்ஸையும் அப்படி மிக்ஸ் பண்ணி உங்களுடைய கோபத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் கூட நீங்கள் இயல்பாகவே அந்த கண் கலங்கும் பொழுது இயல்பாகவே சொல்லுவாங்க, அதிகமாக கோபம் இருக்கிறவனுக்கு அதிகமாக எமோஷன்ஸ்லேயும் இன்னொரு பக்கம் அவனுக்கு வந்து அவனுடைய வலி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வழியில் அழணும்னு தோணுச்சுன்னா வெளிப்படையாக அழுதுருவான் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் நான் உங்கள் மூலமாக நான் பார்க்குறேன். இப்போது சினிமா துறையில் பல பேர், சினிமா துறையில் ஒவ்வொரு துறையிலுமே வந்து பல பேர் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து பல பேருக்கு உண்மையான திறமைகள் இருந்தும் கூட அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் அமையறதில்லை. ஸோ நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு நெப்போட்டிசம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துடுது. இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு அவங்களுடைய பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் இங்கே திறமைகளே வந்து எடை போடப்படுது. அது அந்த வழியாக தான் நான் இதை புரியல. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே நெப்போட்டிசம் தமிழ் சினிமாவில் இல்லை, சிண்டிகேட்டிசம் தான் இருக்குது. அந்த சிண்டிகேட்டிலுடைய மெம்பருடைய பையனையோ அவங்களே தான் தூக்கி வைக்கிறாங்கன்றதான் நான் சொல்ல வரேன். இந்த நெப்போட்டிசம் நான் அப்படி பிளாங்காக நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா நான் இது உள்ளே போயிருக்கேன்றதுனால நான் ஒரு 3 வருஷமாக நான் எந்த சேனலுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம பேசும்போது கரெக்டாக பேசணுன்றதுக்காக நான் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஜேசன் சஞ்சய் அவருக்கு வந்து லைக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, சந்தோஷம். அவர் ஒருவேளை விஜய் பையனாக இல்லாமல் இருந்திருந்தால் மேபி அவருடைய ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, அவர் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்குது, அதை பார்த்து தான் கொடுத்தாங்க, தப்பு இல்லை. ஒருவேளை அவர் விஜய் பையனாக இல்லாமல் இருந்தால் அந்த ஜேசன் சஞ்சய் பண்ண ஷார்ட் ஃபிலிமை லைக்கா பார்த்துருக்குமான்றதான் என் கேள்வி. நீங்கள் பார்த்தா தானே ஒருத்தனுடைய திறமை தெரியும், ஓகேவா? அப்போது ஜேசன் சஞ்சயை விட இங்கே எத்தனையோ டைரக்டர் 10 வருஷம் 15 வருஷம் நல்ல நல்ல கதைகளை வச்சு எனக்கு தெரியும். அவங்களுடைய சினாப்சிஸை கூட படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையே. அப்போ இதுக்கு பேர் என்னன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது ஆனால் அவங்க தான் வந்து மேடையில் வந்து பேசுவாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசுவார், பணம் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியே போயிடும் அப்படின்வாரு. அப்போ பணத்தை தூக்கி போட்டுப்பாங்களா சார்னா, அவர் தான் அடுத்தடுத்து படத்துக்கு கோடிகளை ஏற்றிக்கிட்டே போகிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தெரியுமா, ஒருத்தன் பணம் நிறைய சம்பாரிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, இவங்க பண்ணுற தப்புகளை கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். ஒருத்தன் கேள்வி கேட்காம இருக்கணும்னா அவனுடைய அடிப்படை விஷயத்துல நம்ம கை வைக்கணும். நான் தான் சொன்னேன், பணம் நிம்மதி தராது, பணம் நிம்மதி தராதுன்னு இது வரைக்கும் ஒரு ஏழை சொல்லி நான் கேட்டதே இல்லைங்க. பணக்காரங்க மட்டுமே சொல்லுவாங்க, ஆனால் அவங்க தான் வந்து அப்படியே பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டே போவாங்களே தாண்டி, ஏன்னா பணம் என்கிட்ட தான் இருக்கணும், வாங்கிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது பணம் நிம்மதி தராதுன்றது உனக்கு, எனக்கு இல்லை. ஸோ எல்லாமே வந்து எப்படின்னா, நம்ம பேசுகிற கருத்து முதல்ல நாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஆனால் ரஜினி மாதிரி ஆட்கள்லாம் வந்து கருத்து அடுத்தவங்களுக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. எனக்கு திரு ரஜினிகாந்த் மேலே கோவம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, டிமானிட்டைசேஷன், ஓகேவா? நியூ இண்டியா பாண்ட் அப்படின்னாப்புல. ஆனால் அந்த டிமானிட்டைசேஷனில் செத்த ஒரு பணக்காரன் நான் பார்க்கல, ஏழைகள் மட்டுமே செத்தாங்க. அப்போ வாயை திறக்காத ரஜினிகாந்த் அவர்கள், பெகல்காம் மட்டாக்கும் வாயை திறக்காத ரஜினிகாந்த் அவர்கள் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வாயை திறந்தாப்புல, ஓகேவா? அவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தன்னுடைய நில உரிமைக்காக போராடின தூத்துக்குடி மக்கள் 100 நாள் அவங்க போராட்டம் பண்ணும்போது நீ போகலை. அந்த டைட்டானியம் அந்த இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, ஆலை, அந்த பேருங்க, அதுக்காக போராடினாங்கல்ல. தூத்துக்குடி ஸ்டெர்லைட், அது வந்து
வெளிநாட்டு கம்பெனி அது. 100 நாள் இருக்குது. அந்த 100 நாளில் எப்போ வேணால் போய்க்கலாம் ரஜினிகாந்த். அதை ஆதரிக்கிறவராக இருந்திருந்தா, அப்படி அவர் ஆதரிச்சாருன்னா பிஜேபியில் இடி விட்டுருவாங்கல்ல. அதனால் அவர் என்ன பண்ணான்னா, ஓகே எரிஞ்சிச்சு, இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ஆட்சியை குறை சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட ஒரு பொம்மை ஒன்று இருக்குமே, கீ கொடுத்தாங்க, பொம்மை போ அப்படின்னே போயிட்டு எப்படி இருக்கீங்க அப்படி. அதில் அந்த பையன் சூப்பராக கேள்விக்கிறேன், யார் நீங்கள் அப்படின்னா, அவர் யாருன்னு தெரியாமல் கேட்கல, 100 நாளாக வந்து பார்க்காத நீங்கள் யார், சரியான கேள்வி. ஆனால் அதை அவங்க காலா படத்துடைய ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. குமார் யார் இவரு, ஓகேவா. அதை சொல்ல ரஜினி அந்த படத்தில் கேட்பாரு. காலா படத்தில் வந்து ரஜினி வந்து என் நிலம் என் உரிமைன்னு பேசுவார். ஆனால் தான் நிலத்துக்காக போராடின மக்களை போயிட்டு தீவிரவாதின்னு சொல்லுவாப்புல. திரு ரஜினிகாந்த் படம் வந்தால் நான் போய் படம் பார்ப்பேன். ஏன்னா ஆக்டராக எனக்கு பிடிக்கும், வசனம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஒரு காலத்தில் திரு ரஜினிகாந்துடைய ஃபேனாக இருந்தவன். ரஜினிகாந்துடைய ஃபேனாக இருந்ததுக்கு வருத்தப்படுறேன். ஆனால் அதே வருத்தம் என்னென்னா, திரு கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு நான் ஃபேனாக இல்லாமல் இருந்துட்டேனேன்னு வருத்தப்படுறேன். நன்றி. நன்றி பிரதர்.